வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட் ரியாக்ட் டுட்டோரியல் சீரியஸில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட் லிஸ்ட் அண்ட் கீஸ். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன் அப்படின்னா, நம்ம டேட்டாவை அரேவாக மேனேஜ் பண்ணுவோம், இல்லை ஆப்ஜெக்டாக மேனேஜ் பண்ணுவோம். அப்படி மேனேஜ் பண்ணும்போது அந்த டேட்டாவை நம்ம ப்ராப்பராக வியூக்கு ரெண்டர் பண்ணுறதுக்கு ரியாக்டில் கொடுக்கக்கூடிய ஃபியூச்சர் என்ன அப்படின்னா லிஸ்ட் அண்ட் கீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ பேசிக்காக பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு அரே ஆஃப் டேட்டாவை நம்ம ஐட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இது பேசிக்காக ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஒரு பில்டின் மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த மேப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு அரே ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது நம்மளுடைய ப்ராஜெக்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு அரே க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு அரே இருக்குது. நிறைய பேர் இந்த எப்போதுமே இந்த ரா டேட்டாவை ஹேண்டில் பண்ணும்போது ஒரு கன்ஃபியூஸ். நல்லா கவனமாக பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் பேஸ்டு காம்பனண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கிளாஸ் பேஸ்டு காம்பனண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ரா டேட்டா எல்லாமே ரிட்டனுக்கு வெளியில் தான் இருக்கும். ஸோ இந்த ரிட்டனுக்குள்ளே நீங்கள் எழுதக்கூடியது எல்லாமே ஜேஎஸ்எக்ஸ் கோட், அதாவது வியூக்காக எழுதக்கூடிய கோட். இது பார்த்துட்டிங்கன்னா மேபி இப்போ நான் எழுதியிருக்க இந்த 8 ரெக்கார்டும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட்டாக இருக்கலாம். நாளைக்கு ஃபியூச்சரில் இந்த கண்டென்ட்டை நம்ம சர்வர் சைட்லேருந்து கூட எடுத்துகிட்டு வரலாம். ஸோ எப்படி ஆனாலும் சரி, நம்மளுக்கு இருக்கக்கூடிய டேட்டான்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு அரேக்குள்ளே ஆப்ஜெக்ட்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா கீ அண்ட் வேல்யூ, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம வியூக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டைட்டிலோடு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க இந்த ரா டேட்டாவை நான் வியூக்கு ரெண்டர் பண்ணணும். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கோல். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம டிஸ்பிளே பண்ணோம். அதுக்குன்னா ஃப்ளவர் ப்ராக்கெட் போடுறோம். ஸோ இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய அரே நேம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ் தான் நான் அரே நேம். அதில் டாட் மேப். ஸோ நம்ம அரேனா பாருங்கள், கன்கார்டினேட், என்ட்ரிஸ், ஃபில், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவை? மேப். ஸோ மேப்க்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு லோக்கல் வேரியபிள். இந்த லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். டேட்டான்னு நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேட்டாக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் தப்பு நடந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த பாருங்கள், இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் உள்ளே நீங்கள் அரே டாட் மேப். ஸோ அதுதான் நீங்கள் எங்கே கால் பண்ணுறீங்க, ரைட்? இதுக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் என்ன பண்ண முடியும்? லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண முடியும். அதாவது நம்ம HTML கோடு க்ரியேட் பண்ணுறோம். அதுக்குள்ளே நம்ம திருப்பி டேட்டாவை டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுக்காக கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ டேட்டா டாட் பார்த்துட்டிங்கன்னா நான் ஐடி அண்ட் நேம், அதாவது அந்த அரேக்குள்ளே இருக்கக்கூடிய 2 ப்ராப்பர்ட்டிஸ் வருது. ஸோ எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போது டேட்டா டாட் அப்படிங்கிறப்போ அரேலேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக ஐட்ரேட் ஆகுது. இந்த டேட்டா அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இட்ஸ் அ லோக்கல் வேரியபிள். ஜாவா ஸ்கிரிப்ட் நல்லா தெரிஞ்சால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இருந்தாலும் நிறைய பேர் இந்த ஏரியாவில் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. டேட்டா டாட் பார்த்துட்டிங்கன்னா நேம், ரைட்டா? நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறோம். உங்களுக்கு அந்த நேம் ஆங்குலர் கோர்சஸ், ரியாக்ட் கோர்சஸ், AWS கோர்சஸ், ரிடெக்ஸ் கோர்சஸ் எல்லாமே லிஸ்ட்டாக வந்துடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த அரேல இருந்த நேமை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஈச் சைல்டு இன் எ லிஸ்ட் ஷுட் ஹேவ் எ யூனிக் கீ, ஒரு வார்னிங் வந்திருக்கும். இது எரர் இல்லை, ஆனால் வார்னிங். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒவ்வொரு சைல்டும், இப்போ இந்த ஆங்குலர் கோர்சஸ்ங்கிறது ஒரு சைல்டு, ரியாக்ட் கோர்சஸுங்க ஒரு சைல்டு. ஸோ இதுக்கெலாம் ஒரு யூனிக் கீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் யூனிக் கீ இருக்கணும் அப்படின்னா, ஏன் லிஸ்ட் ரெக்கார்ட் ஏ கீ, இதான் ஃபஸ்ட்டு டாபிக். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அதாவது நீங்கள் ஒரு கீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரியாக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போ அப்படின்னா, இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது இது ஒரு கேள்வியாக இருக்கலாம். கீஸ் ஆர் எ வே டு ஹெல்ப் ரியாக்ட் known how to efficiently update a list. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் ஃப்யூச்சரில் இப்போ நம்ம கொடுத்த இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இது எப்போ வேணாலும் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
மேபி வந்து நான் வந்து இந்த ஐடி நம்பர் 5ல் இருக்கக்கூடிய இந்த Node.js கோர்ஸை மாற்றலாம். அந்த மாதிரி நீங்கள் மாற்றும் போது பார்த்துட்டிங்க அப்படின்னா, அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஆடிங், அப்டேட்டிங், டெலிட்டிங் இந்த மாதிரி நீங்கள் ஐட்டம்ஸை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டோட்டல் அரேவும் ரீரெண்டர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கீ இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த கீயை பேஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன பண்ண முடியும், ரியாக்டால் அந்த லிஸ்ட்டை அப்டேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இங்கே சிம்பிளாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8 ரெக்கார்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ரியல் டைமில் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா கூட ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்போது அந்த மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவில் நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 1 or 2 வேல்யூஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அப்போது அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட் ரெக்கார்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்டேட் ஆகணுங்கிறது அவசியம் கிடையாது. கீஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட் என்ன பண்ணுறாங்க, வார்ன் பண்ணுறாங்க, லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணும்போது ஒரு யூனிக் கீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே நீங்கள் வந்து ரியாக்டோடைய அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் போனாலும் அங்கே கிளியராக சொல்லியிருப்பாங்க, கீஸ் ஹெல்ப் டு ரியாக்ட் ஐடென்டிஃபைட் விச் ஐட்டம்ஸ் ஹேவ் சேஞ்ச்ட் ஆர் ஆடட் ஆர் ரிமூவ்டு கீஸ் ஷுட் பி கிவன் டு த எலமெண்ட்ஸ் இன்சைட் டு த அரே. ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணாலோ ஆட் பண்ணாலோ ரிமூவ் பண்ணாலோ கீஸ்க்கு வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். சரி, இப்போது எப்படி வந்து நம்ம கீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக நான் இதே கூட மாற்றாமல் நான் என்ன பண்ணுறேன்னா டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், கீ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய டேட்டாவில் வந்து கீ இருக்குது. அதாவது ஐடி அப்படிங்கிறத வந்து நம்ம கீயை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஐடிங்கிறது யூனிக். இப்போ எப்போதுமே ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா இருக்கும் போது கண்டிப்பாக யூனிக் ஐடி மேனேஜ் பண்ணுவாங்க. அந்த யூனிக் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும், ஸோ இந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணலாம். அதாவது யூனிக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டாவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா டாட் ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போது பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாவது எனக்கு ஒரு லிஸ்ட்டு வருது. இந்த இஷ்யூஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டான லிஸ்ட்டுக்கான ஒரு ப்ராப்ளம். ஸோ ரெண்டாவது லிஸ்ட்டுக்காக எந்த இஷ்யூ வரல. இப்போ அதை நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு எந்த எரரும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய லிஸ்ட்டுக்கு நான் ஒரு கீ கொடுத்துருக்கேன். அந்த கீ வந்து என்கிட்ட இருக்கிற டேட்டாவிலேருந்தே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த ஐடிங்கிறது நான் யூனிக். சரி, ஒரு வேளை டேட்டா இருக்கும் போது அந்த டேட்டாவில் எனக்கு வந்து ஐடி இந்த மாதிரி யூனிக் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த கீ இருக்கு இல்லையா, இந்த கீ வந்து இப்போது அஸ்யூம் பண்ணிங்க இப்போ டேட்டாவில் இல்லை, நம்மளோட அரேயில் அந்த மாதிரி ஒரு கீ எதுவுமே இல்லை, வெறும் நேம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மேப்பிங் ஃபங்க்ஷனில் இன்னொரு ஆர்குமெண்ட் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது இண்டெக்ஸ், ரைட்டா? இப்போ இந்த ஐடியா உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நான் எப்படி ஆட் பண்ணேன்னு உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அரேவுடைய மேப் ஃபங்க்ஷனுடைய ப்ரோட்டோடைப்பை கிளியராக புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த அரே டாட் மேப்பில் இந்த ஃபங்க்ஷன் கால் பேக் அப்படிங்கிறது ஒரு பேராமீட்டர். அது இல்லாமல் நீங்கள் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதாவது கால் பேக் கரண்ட் வேல்யூ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். பட் இண்டெக்ஸு, அரே, திஸ் ஆர்குமெண்ட்டு இது எல்லாமே ஆப்ஷனல். இதில் இருக்கக்கூடிய இந்த மேப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர் இந்த இண்டெக்ஸை தான் நான் என்ன பண்ணுறேன் இங்கே கொடுக்குறேன். அப்போ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து வீக்காக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் புரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த அரேயோட இண்டெக்ஸே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீயாக கொடுக்க போகிறேன். எங்கே இந்த கீ ஈக்குவல் டு இதுக்கு முன்னாடி டேட்டா டாட் ஐடின்னு கொடுத்தோம் இல்லையா அந்த இடத்துல ஸோ இண்டெக்ஸ்ன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போவும் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நான் வந்து டேட்டாவிலே இருந்த ஐடி திருவா ரெண்டர் பண்ண டேட்டா. இது நான் வந்து கீ, அந்த கீயை வந்து இண்டெக்ஸாக மேனேஜ் பண்ணுது. அதாவது அரேயில் இருக்க இண்டெக்ஸ், அரேனாவே இண்டெக்ஸ் இல்லையா, அந்த இண்டெக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு யூனிக் கீயாக கொடுத்துட்றோம். அப்போது ஒரு வேளை உங்களுடைய டேட்டாவில் இந்த மாதிரி ஐடிங்கிறது இல்லாமல் போய் வெறும் நேம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் இதை ஈஸியாக இண்டெக்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான நம்ம ஒரு டேட்டாவை ஹேண்டில் பண்ணலாம். அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு அரேக்குள்ள ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே எகெயின் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு கீக்கு கீழே பார்த்திங்கன்னா இன்னொரு அரே, அதாவது நெஸ்டட் அரே. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செக்ஷன். ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்போதுமே ரியல் டைமில் காம்ப்ளெக்ஸான டேட்டா தான் நம்ம அதிகமாக ஹேண்டில் பண்ணுவோம். அப்படி ஹேண்டில் பண்ணும் போது ஸோ இந்த நெஸ்டடாக இருக்கும் போது நிறைய கன்ஃபியூஷன் வரும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸான டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இந்த டெவலப்பர் அப்படிங்கிற அரேவே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒன்று பண்ணுறேன். நான் ஒரு சின்னதாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய டெவலப்பர் அப்படிங்கிற அரேவை கால் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை கால் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக வந்து கர்லி பிரேசஸ் ஹேண்டில் பண்ணணும். இந்த கர்லி பிரேசஸ்குள்ளே தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். டெவலப்பர் டாட் மேப். ரைட், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே 2 ஆர்குமெண்ட் கொடுக்க போகிறேன். ஒன்று வந்து டெவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இன்னொன்று கீக்காக நான் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரைட், ஸோ இந்த மேப் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நான் இங்கே ஒரு ப்ராக்கெட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே நான் ஒரு நெஸ்டட் டிவ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த டிவ்வுக்குள்ளே கீ. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கீ யூஸ் பண்ணும் போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே வந்து வேல்யூ டிஸ்பிளே பண்ண போகிறீங்களோ, ஓகேங்களா, அதுக்கு அந்த டேக் லிஸ்ட்டாக இருக்கலாம், டிவ்வாக இருக்கலாம், அப்படி கொடுக்கக்கூடிய அந்த டேகுக்குள்ளே நீங்கள் அந்த ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, லிஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம் இல்லை டிவ் ஓப்பன் பண்ணுறோன்னா அதுக்குள்ளே நீங்கள் கீயை கொடுக்கணும். அதனால் வந்து கீனா லிஸ்ட்டில் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் எங்கே வேணாலும் கொடுக்கலாம். ஸோ எங்கே வேல்யூ டிஸ்பிளே பண்ண போகிறோமோ அங்கே நம்ம கொடுக்கணும். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு H2 டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஸோ சேம் நான் டேட்டாவை டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ dev டாட் நேம். ஸோ இங்கே ஜஸ்ட் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன், ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு dev டேக் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அகெயின் இதில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவுட்டர் லேயர் அரேயை நீங்கள் எடுக்கும் போது டெவலப்பர், ஸோ நம்மளுடைய அரேங்கிறது வந்து டெவலப்பர். ஸோ இதோடைய ரெஃபரன்ஸ் என்னங்கிறத முக்கியம் வச்சா இன்னர் லேயரை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்னர் லேயரை டேரெக்டாக நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது, அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய அரே த்ரூவாக தான். அப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் லேயருடைய ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவ் தான். டெவ்வில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கில், அதாவது டெவ் டாட் ஸ்கில் நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறீங்க. ரைட்டா, டாட் இதுவும் ஒரு அரேலியா அங்கே மேப் போடுறீங்க. ஸோ அகெயின் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கில் கமா நீங்கள் இங்கே என்ன இண்டெக்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே அகெயின் நான் ஒரு பேராகிராஃப். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் இண்டெக்ஸை டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு வந்து ஏன்னா இங்கே தான் நான் ஆக்சுவல் வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பேராகிராஃபில் குள்ளே தான் நான் ஆக்சுவலி ஸ்கில்லோடைய டைப் கொடுக்க போகிறேன், அதாவது இந்த ஸ்கில்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டைப். ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா, அதாவது நெஸ்டடாக இருக்கக்கூடிய இந்த ஸ்கில் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் அக்சஸ் பண்ணணுன்னா அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய அந்த டெவலப்பர் அரேவுடைய ரெஃபரன்ஸ் இருக்கணும். அதாவது நம்ம டெவலப்பர் அரேயில் என்ன இந்த ப்ராக்கெட் இங்கே டெவ்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே தான் நம்ம இன்னர் லேயர் அரேவை அக்சஸ் பண்ணும்போது டெவ் டாட் ஸ்கில் இல்லை கண்டிப்பாக இல்லையா. இப்போ இந்த டெவலப்பரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டையும் நீங்கள் அப்படி தான் அக்சஸ் பண்ணுறீங்க. இப்போ டெவ் டாட் நேம் அதே மாதிரி தான் டெவ் டாட் ஸ்கில். பட் இந்த ஸ்கில்லுங்கிறது அரேங்கிறதுனால எகெயின் நீங்கள் ஐட்ரேட் பண்ணுறீங்க. ஐட்ரேட் பண்ண வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ கீங்கிறத நீங்கள் வந்து இண்டெக்ஸாக கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் நீங்கள் டேட்டாவை கொடுக்க போகிறீங்க. ஸ்கில்ஸ் இல்லை ஸ்கில், இதை தான் நான் இங்கே கொடுக்குறேன். ஸ்கில்ஸுங்கிறது உங்களுடைய அரே, ஸ்கில்லுங்கிறது உங்களுடைய லோக்கல் வேரியபிள். ஸ்கில் டாட் பார்த்துட்டிங்கன்னா டைப் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு ஹைஃபன் போட்டுக்கிறேன். இங்கே ஸ்கில் டாட் நேம். இப்போ இந்த ஸ்கில் அப்படிங்கிற அரேக்குள்ளே 2 ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது, நேம் அண்ட் டைப் இருக்குது. ரைட்டா, இப்போ நான் கிளியராக இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எரர் வந்திருக்கு பாருங்கள், இங்கே ஒரு ப்ராக்கெட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ரைட், இந்த ப்ராக்கெட்டை நான் ஆட் பண்ணுறேன். ரைட், ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கீழே ஒரு ப்ராக்கெட் மிஸ்ஸிங். ஸோ இது வந்து யூஸ்வலாக நடக்கிற மிஸ்டேக்ஸ் தான். நீங்கள் எப்போதுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் நான் ஆர்கனைஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னர் லேயர். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இது இந்த டெவலப்பர் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக. இந்த டெவலப்பருக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீ, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கடுத்து நெஸ்டட் லேயர், இது நெஸ்டட் லேயர். இதுக்குள்ளே இருக்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கில் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகேங்களா, நீங்கள் வந்து ஏற்கனவே அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய லோக்கல் வேரியபிளை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். இப்போது உங்களுக்கு டேட்டா பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து டிஸ்பிளே ஆகுது. ஃப்ரண்ட் எண்டு, ஆங்குலர், பேக் எண்டு, ஃப்ரண்ட் எண்டு, இந்த சதீஷ் அண்ட் குமார். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே
உங்களுக்கு டேட்டா பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்கில் அப்படிங்கிற இடத்துல டெவோடைய நேம், ஸோ டெவலப்பருடைய நேம், அதுக்கப்புறம் ஸ்கில் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஸ்கில் ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு. இப்போ சதீஷ் அப்படிங்கிற டெவலப்பருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு, அவர் ஃப்ரண்ட் எண்ட் ஆங்குலரு. குமார் அப்படிங்கிறவருக்கு ஃப்ரண்ட் எண்டு ரியாக்ட் ஜேஎஸ். ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஐடியா கிடைக்கும் அப்படின்னா, ரியாக்ட் ஜேஎஸில் அரே ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி வந்து டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேப்பு, அப்புறம் அது இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா அரேல இருக்கக்கூடிய எல்லா மெத்தடுமே படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேப் அப்படிங்கிற ஒரே ஒரு ஐட்ரேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் என்ன பண்ண முடியும், டேட்டாவை ஈஸியாக ஐட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஒருவேளை உங்களுடைய டேட்டா வெறும் ஆப்ஜெக்டாக இருக்குன்னா என்ன பண்ணுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அரேக்குள்ளே ஆப்ஜெக்டாக இருந்துச்சு, நம்ம இண்டெக்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். சரி, இப்போ வந்து இது ஒரு சிங்கிள் டேட்டாவை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நேம் சதீஷ் அப்படிங்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட் பர்சன் ஈக்குவல் டு, இதுக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ரைட், இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா அரேலாம் இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு பிளெயின் ஆப்ஜெக்ட்டு. ஸோ ஜஸ்ட் வந்து இமெயில் அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டி நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். satish@manavan.com. அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெப்சைட் www.manavan.com. இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளெயின் ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா, இந்த டேட்டாலாம் அரேக்குள்ளே ஆப்ஜெக்டாக இருக்குது. பட் இந்த மாதிரி வந்து அரேவே இல்லை, வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஸோ நான் ஒரு div tag க்ரியேட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன நீங்கள் ஐடியா இருக்கணும்னா, இதுக்கும் ஜாவா ஸ்கிரிப்டோடைய ஸ்ட்ராங் நாலேஜ். ஸோ அது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் அப்படிங்கிறப்போ நான் வந்து பர்சன் டாட், அதாவது அதோடைய ஆப்ஜெக்டுடைய நேம், அதுக்கப்புறம் மேப்பு. ஸோ மேப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் கீஸ் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக கீ. ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பேராகிராஃப் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பேராகிராஃபில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய ஆப்ஜெக்ட் நேம் என்ன, பர்சன் கீ ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு, ஸோ satish@manavan.com www.manavan.com, அதாவது ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா, அதாவது பிளெயின் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுவுமே உங்களால் ஐட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆப்ஜெக்டோடைய நேம் பர்சன், நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறோம். பிளெயினாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ ரெண்டர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரியாக்டில் நம்மளுக்கு அரேயாவோ இல்லை ஆப்ஜெக்டாவோ டேட்டா இருந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு பியூராக ஜாவா ஸ்கிரிப்ட் நாலேஜ் நல்லா, அதுவும் முக்கியமாக மேப் கான்செப்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சாவே உங்களால் இது பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் ரியாக்டோடைய 60 hours வீடியோஸ் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ நீங்கள் ரியாக்டில் மாஸ்டரிங் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீமியம் வீடியோஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்தாவே உங்களால் ரியாக்ட் மாஸ்டரிங் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நிறைய இதை விட டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்களுடைய கோர்ஸை வாங்கிக்கலாம். தேங்க்யூ.